இந்த நாளிலே நமக்கான செய்தி மே மாதம் வாக்குத்தத்த செய்தியாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமே. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். யார் வாசிக்கிறதுனே தெரில. ஆரம்பிச்சது ஒருத்தர், முடிக்கிறது ஒருத்தர், சேர்ந்து வாசிட்டீங்க. அடுத்து யார் வாசிக்கலான்னு தெரில. ஆனாலும் அந்த முதல் வசனத்தை நான் உங்களோடு கூட அந்த காலையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை நாம் இங்கே கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் சொல்றார். எந்த இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரை மறுதளிச்சவங்களை, முறுமுறுத்தவங்களை, கோபம் மூட்டினவங்களை, ஆண்டவர் எங்களை கைவிட்டாரு அப்படின்னு சொன்னவங்களை, கானான் தேசமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மறுபடியும் எகிப்துக்கே போயிடுறோம் அப்படின்னு பின்வாங்கி போனவங்களை, அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று ஆண்டவர் சொல்றார். நான் அந்த கால வேளையில் உலகத்தின் பார்வையையும் ஆண்டவருடைய பார்வையையும் ஒப்பிட்டு உங்களோடு பேச விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும். சொல்லப்படுகிற இந்த வசனங்களை உண்மையாகவே என் கூட ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி எனக்கு ஆண்டவர் செய்வார், அவர் என்னை கைவிட மாட்டார், என் வாழ்வில் ஆண்டவர் இந்த வசனத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். குறிப்பாக இந்த நாளில் அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்க தேவன் கிருபை செய்வாராக. வேதாகமத்திலே சில மனிதர்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவங்கள் அந்த உலகம் எப்படி பார்த்தது, இந்த உலகம் மனுஷர்கள் பார்த்த பார்வையை ஆண்டவர் மாற்றினார் அப்படின்றத உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், ஆதலால் நான் உன்னை சிநேகித்தேன், உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் நான் கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். காரணம் என்னன்னா, என் பார்வைக்கு நீ அருமையானபடியினால். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கும் அந்த ஜனத்துக்கு இடையில ஒரு நல்ல உறவு இருப்பதாகவே சொல்வார். எனக்கு பிடிச்ச ஒரு வேத பகுதி ஓசியா 13 நினைக்கிறேன். அதில் சொல்வார், எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன் சொல்வார். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது, நான் உன்னை கைவிட முடியாதுன்னு சொல்றாரு. ஆண்டவருடைய அன்பை விவரிக்க முடியாது. சிலுவையில் மட்டும் இயேசு அன்பை தெரிவிக்கவில்லை, பழைய ஏற்பாட்டு காலங்களிலையும் தம்முடைய ஜனத்தின் மேலே அன்பை அதிகமாய் தேவன் காண்பித்தார் என்பதை வாசி. யாரை பார்த்து ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னா, காயப்படுத்தினவர்களை ஆண்டவர் நேசித்தார். அந்த அன்பை நான் உணர முடிந்தது. இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர். இந்த உலகத்தின் பார்வைகளை மாற்ற அவர் போதுமானவர். அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். சில தழும்புகளை மாற்றவே முடியாத தழும்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவனாலே மாற்ற முடியாத தழும்புகள் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, தேவனால் மாற்ற முடியாத தழும்புகள் ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, வேதத்தில் நான் சிலரை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ரூத் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, உலகம் சொன்ன வார்த்தை அது. அந்த நகோமியினுடைய ஊர் மக்கள் சொன்ன வார்த்தை, 7 குமாரரை பார்க்கிலும் அருமையா இருக்கிற உன்னுடைய மருமகள் ரூத் அப்படின்னு சொன்னாங்க. ரூத்தை ஒரு முறை நம்ம அலசி பார்த்தால், அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்தால், ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
அவளுடைய மறுபக்கம்னு ஒரு இடம் இருக்கு. அவளுடைய வாழ்க்கையின் முற்பகுதி பிற்பகுதின்னு ரெண்டா பிரிக்க முடியும். ரூத்துடைய வாழ்க்கையில மோவாபில் இருந்த போது, பிறகு பெத்லகேமில் இருந்த போது, ரெண்டு ஊருக்கும் இடையில அவளுடைய வாழ்க்கை ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. மோவாபில் அவளை பார்த்து இந்த உலகம் எப்படி பார்த்தது? பார்க்கும் பார்வை தானே வார்த்தைகளாக வருகிறது. ஒருவேளை வார்த்தைகள் கூட மாறலாம், பார்வை மாறுவதில்லை. சில பார்வைகள்லாம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது. சில பார்வையை சாதாரணமாக நினைக்க முடியாது. பார்வைகளே வார்த்தைகளாக இருக்கும். அவங்க பேசவே வேண்டாம், பார்த்தாலே போதும், ஒரு பெரிய செய்தி அதில் என்ன செய்யணும் இருக்கும். ஆமாவா இல்லையா? அவங்க பார்த்துட்டா போதும், அந்த பார்வையே ஒரு செய்தி வரும். இல்லை, கணவன் ஒரு பார்வை பார்த்தா கணவன் கரெக்டாக சில விஷயம் செய்கிறார். 10 பேர் அங்கே இருப்பாங்க, ஆனால் மனைவி பார்வையில் கணவன் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அப்படி ஒரு வெட்டினாங்கன்னா, ஓ இதைத்தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு கணவனுக்கு துண்டிப்பாக தெரியும். ஏன்னா பார்வையில் வார்த்தைகள் இருக்கிறது. பார்வையில் வார்த்தை இருக்கு. இந்த உலகம் சில நேரங்களில் கோபமாக பார்க்கும், பொறாமையினால் பார்க்கும், எரிச்சலாக பார்க்கும், அவமானமாக பார்க்கும், ஏளனமாக பார்க்கும். பார்வையிலே பல விதங்கள்ல இருக்கு. இந்த ரூத்து வாழ்க்கையில் அவள் எல்லாவற்றையும் இழந்துட்டார். நகோமியின் இழப்பு பெரிதா இருந்தாலும் ரூத்தும் இழந்திருக்கிறார். அவள் தனி மரமாக நிற்கிறாள். இப்போது இளம் வயது ரூத்து வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம், ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம். நகோமி சொல்றா, நான் என்னுடைய ஊருக்கு போகிறேன், நீங்கள் இளமையாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கணவனை பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு எனக்கு இல்லை, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போய்விடுங்கள், உங்களுக்கான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், என்னை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நகோமி அவர்களை விடைபெற விரும்புகிறாள். ஆனால் அங்கே 2 மருமகளும் நகோமியை பார்த்து அழுகிறார்கள். நாங்கள் உம்மை விட்டு போவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் நினைப்பேன், இன்னைக்கும் இதே மாதிரி மருமக்க மாறலாம், மாமியா மாறலாம், எங்கள் சபையில் இருந்தால் நல்லா இருக்குமே நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். நகோமி ரூத்து மாதிரி ஒரு மாமியார் மருமகள் எங்கள் சபையிலும் கவுண்டே காண பத்தியில நெருப்பை தண்ணி ஊற்றி அமைச்ச மாதிரி சத்தம் அப்படியே அமைதியாயிட்டு. அப்படி ஜெபம் பண்ணுவோமாக. பெண்களுக்கே இதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இப்படி ஒரு ரூத்தா இல்லை, அவன் அது காரியக்காரி அப்படின்னு சும்மாலாம் கிடையாது, அது விஷயம் இருக்கும், போய் பார்த்தா தான் தெரியும், ஏற்றுக்கிட மாட்டாங்க. நானும் விசாரிச்சு பார்த்தா லண்டன்லேயும் இந்த பிரச்சனை இருக்கான், ஆஸ்திரேலியாவிலும் இருக்கான். எல்லா நாட்டிலையுமே இந்த மாமியாருக்கு மருமகளுக்கு என்ன செய்யலையாம், ஒத்தே வரலையாம். ஆமாம், கல்யாணம் ஆன உடனே மாமியார் சொல்கிறாங்க, பாஸ்டர் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தங்கமான ஒரு பிள்ளையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்றாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து சொல்கிறாங்க, பொம்பளையாவா இப்படி ஒரு பிள்ளையை பார்த்து தலையில், என் மகன் தலையில் கட்டி வச்சுட்டாங்கன்னு மாமியா அழுகுது. கவலைப்படாதீங்க ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னால், மருமக அப்போ தான் கல்யாணம் முடிஞ்ச போது சொன்னால், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாருன்னு அந்த மருமக சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகிறா. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், எங்கள் அத்தை எங்கள் அத்தை கிடையாது, எங்கள் அம்மா, நான் அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அப்படி ஒரு தங்கமான மாமியார் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு அந்த மருமக சொல்லுது. அதுவும் ஒரு 3 மாதம் கழிச்சு சொல்லுது, அவளா ராட்சசி, அவள் எப்படி நிற்கா தெரியுமா அப்படின்னு மருமக ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்குள்ளே எப்படியாவது என்ன செஞ்சிருது சொல்லிடுது. அந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கான், தலையை ஆட்டிகிட்டு கிடக்கான். அவள் சொன்னாலும் தலையாட்டுறான், நான் சொன்னாலும் தலையாட்டுறான். அவது முதுகெலும்பால் அது ஒரு மனுஷனாக இருக்கான் அந்த ஆள். அவனை கொண்டு கட்டி வச்சுட்டாங்க. நானும் எத்தனையோ பேர் எல்லா ஊர்லேயும் நீ கேட்டாங்க, பொண்ணு கேட்டாங்க. இந்த நார் அடித்த குடும்பத்தில் நான் சேர்ந்துட்டேன். நான் ஒரு பிள்ளை சொல்லுது, நாத்தம் எடுத்த குடும்பம் அப்படிங்குது. இந்த குடும்பம் ஒரு நாத்தம் எடுத்த குடும்பம், எனக்கு தெரியாமல் போச்சு. பயங்கரமான ஒரு பிரச்சனை எனக்கு. தீர்வு என்னப்பா? தீர்வே இல்லையான்னா ரூத்து வீட்டுக்கு தான் போய் கேட்கணும். எப்படி நீங்கள் இப்படி கட்டி பிடிச்சி அழுதீங்க? சில ஆள் கத்தாவே எப்போ எடுத்துக்கொள்வீர்னு அழுதுகிட்டு இருக்கு. நிறைய மருமக அழுகிறா, ஏசப்பா யார் யாருக்குள்ள பக்கத்து வீட்டிலலாம் சாவுறாங்க, இந்த வீட்டில் சாவு ஒன்று வரமாட்டுக்கே, இவளுக்கு ஒன்று வரமாட்டுக்கே அப்படின்னு சில மருமக்க மாதிரி உபவாசமெல்லாம் போட்டு ஜெபிக்குதுங்க.
என் கண்ணீரெல்லாம் என்னைக்கு கேட்கப்படுமோ அப்படின்லாம் ஜெபிக்குதுங்க. ஆனால் ரூத்தும் நகோமியும் பார்த்தா ரொம்ப அற்புதமான குடும்பம். போனா கூட போக மாட்டேங்குதுங்க. சொத்து சுகமும் இல்லை, வாய்ப்புகளும் ஆதரவும் இல்லை, ஆண்களே வீட்டில் இல்லை. ஆனாலும் எப்படி எந்த அடிப்படையில் ஓர்பாலும் ரூத்தும் வந்து நகோமிகிட்ட இருந்தாங்க சொன்னா, ஏமா நீங்கள் இப்படி இருங்கம்மா தாய்களா, எப்படி ரூத் இருந்தா பார்த்தியான்னா நகோமி நல்லா இருந்திருப்பா, அதனால தான் ரூத் வந்து மாமியால் விடாமல் இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் என்ன செய்யும் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏன் இன்னைக்கு பிரச்சனை அப்படின்னா, ஆண்களை பற்றி பிரச்சனையே கிடையாது. மாமனாரால் ஏதாவது பிரச்சனை வருதான்னா இல்லை, அது பாட்டியை குடிச்சிட்டு ஆரம்பி சந்திக்க அப்படியே போயிடுவார். இன்னும் சொல்லப்போனால் மருமகிட்ட சொல்லுவார், விட்டு விடு அவள் அந்த காலத்துலேருந்து அப்படித்தான், என்னையவே மண்டையில் மசாலா அரைக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோணி அப்படின்னு அவர் அந்த பக்கம் தான் சாய்வார். அல்லேலூயா. அவரை பற்றி பிரச்சனையே கிடையாது. அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்து கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு 2 பேரும் சும்மா இருக்க தாய் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஆனால் இந்த 2 பெண்கள் தானே முடியல அப்படின்னா, அதை ஆராய்ஞ்சு பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னா, மாமியால் அம்மான்னு சொல்ல வேண்டாம், மாமியானே சொன்னால் போதும், கவனமாக இருந்துக்கிட்டா போதும். அல்லேலூயா. எந்த இடம் வருது அப்படின்னா, அவ என்னை மருமக இப்படி பேசிட்டாளே, இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டாளே அப்படின்னு வருத்தப்பட்டு மருமகள்கிட்ட மாமியா பேசுறதே இல்லை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் மகா வீட்டுக்கு போனப்போ எதையோ ஒன்று சொல்லிட்டான்னு மகா என்ன சொன்னா அப்படின்னா, ஏம்மா இந்த மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி வரக்கூடாது, இனிமே வீட்டுக்கு ஆள் வைக்காதே, எங்கள் வீட்டுக்காரை பற்றி அப்படி பேசக்கூடாது, இனிமே எங்கள் வீட்டுக்கு வராதா அப்படின்னு அம்மாவை துரத்தி விட்டா மகா. ஆனால் 2 மாதம் கழிச்சு மறுபடியும் அங்கே தான் போய் கறிசோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால், என் மகா தானே அப்படியும் பேசுவா இப்படியும் பேசுவா, அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது. அது ஆரம்பத்துலேருந்து அப்படி தான், இந்த வயசுலேருந்து என் மகா அப்படி தான் சொல்லுன்னு பேசுவோம், அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிடுவான் என் மகா அப்படி அப்படின்னு. வீட்டுக்கே வராத அப்படின்னு சொன்ன மகா வீட்டுக்கு அம்மா போய் என்ன செய்யறா, கறிசோறு சாப்பிடுது. ஆனால் மருமகா சின்ன வார்த்தை சொல்லிட்டா, அதை தாங்கிக்கிட முடியலை. அம்மா மகளை திட்டுறான், என்னம்மா இப்படி இருக்கிற பொழப்பு நடத்துற அப்படின்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி தாய் பிள்ளையை திட்டினாலும் கேட்டுக்கிறாங்க. நான் மாமியா ஒரு வார்த்தை சொன்னா மருமகளால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகா வேற மருமகா வேறையா ஆயிடுது, அம்மா வேற மாமியா வேறையா ஆயிடுது. என்னைக்கு ஒரு தாய் ஒரு மாமியார் தன் மருமகளை மகளா போல ஒரு முறை திட்டினாலும் ஒரு முறை பேசினாலும் இன்னொரு முறை சரியாகும் என்று நினைத்து விட்டு விடுகிறார்களோ, அப்போது நகோமி ரூத்து போல அமையும். பிரைஸ் தி லார்ட். 2 பக்கமும் நான் சொல்றேன். ஒரு பக்கமாக நாம் தீர்ப்பு சொல்ல முடியாது, அல்லது ஒரு பக்கமாக தவறு இருப்பதாக சொல்ல முடியாது. சில வீடுகளிலே அந்த பக்கம் இருக்கிறது, சில வீடுகளில் இந்த பக்கம் இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், தன் மகள் தன்னுடைய தாய் செய்தால் தவறே செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறது. ஆனால் மருமகளோ மாமியாரோ செய்தால் மட்டும் அதை பொறுத்து கொள்ளுகிற பக்கம் இருக்கவே முடியல. தாய் செய்துவிட்டால் மகள் செய்துவிட்டால் போதும், ஏதோ அவளுக்கு ஒரு சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அதனால அவள் அப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்ற ஆளு, ஏன் மருமகளுக்கு மாமியாருக்கும் ஏதோ பாவம், ஏதோ அவளுக்கு கஷ்டம் மனசுல, அதனாலதான் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு மனசு வரலையே. நம்முடைய வீட்டார் பேசுகிற வார்த்தைகளுக்கு காரணம் சொல்லுகிற நாம் நமக்கு நம் வீட்டுக்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையில் காரணம் சொல்வதற்கு தயங்குகிறோம் அல்லவா? எல்லாருமே கொஞ்சம் நகோமியையும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம், ரூத்துவையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். ஒரு நல்ல மாமியார் மருமகள் கலை சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ரூத்து வாழ்க்கையில் இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. நகோமி பிரிந்து போகிறாள். குறிப்பாக ரூத்து அழுகிறாள். ஓர்பாள் போயிட்டா முத்தமிட்டு. ரூத்து வந்து நகோமியை கட்டிப்பிடித்து சொல்றார், நான் இனி உம்மை விட்டு போவதை பற்றி நீர் ஒன்று பேசக்கூடாது, நான் உம்மோடு வருவேன், உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனம், உம்முடைய தேவனே என்னுடைய தேவன் என்று அவள் அழுது சொல்லுகிறாள். அதுக்கப்புறம் நகோமி ஒன்றுமே பேசலை. அருமையான ரூத்தை பற்றி அந்த ஊர்க்காரர் என்ன நினைத்திருப்பார்கள், இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நான் சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். அவளை பாராட்டி இருக்கிற மாட்டாங்க. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும்
இந்த நகோமியை நம்பி அவள் போறாளேன்னு பாராட்டி இருக்க மாட்டாங்க. இந்த ஊர் உலகமெல்லாம் சொல்லியிருக்கோம், இவெல்லாம் என்ன பிள்ளைய தெரில, இவள் கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து ராசி இல்லாமல் இருக்கா, மாமனாரையும் தூக்கி விட்டா, கணவனையும் தூக்கி விட்டா, கொழுந்தனாரையும் தூக்கி விட்டா, இவளுக்கு செவ்வாய் தோஷம் ரொம்ப அதிகமாக போச்சு, இவளுக்கு ஏதோ ஒன்று தீட்டு கழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இவ மூத்த மருமகள் அல்லவா, ஒன்றொன்னா பொட்டு பொட்டுன்னு தள்ளி விட்டா என்று சொல்லியிருக்கலாம். எவனா ஜோசியக்காரன் அந்த பக்கம் வந்திருந்தானே சொல்லியிருப்பான், கரெக்டாக அடிச்சிருப்பான் ரூத்து மேலே தான், இவளால் தான் அப்படின்னு. அப்படி ஒரு வார்த்தைகள், அவமானமான வார்த்தைகள் அவளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவ புறப்பட்டு போகும்போது சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கே நான் சொன்னேன், இவ கேட்கல, சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன். நிறைய இடத்துல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்யாணம் முடிக்க ஒன்றும் சொல்ல மாட்டான், கல்யாணம் முடிஞ்சு குடும்பம் சண்டை வரட்டு சொல்லுவான், அன்னைக்கே மாப்பிள்ளை வேணான்னு சொன்னேன் கேட்கல, அது வரைக்கும் ஒன்றுமே சொல்ல மாட்டான். அன்னைக்கு சொல்லுவான், நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த குடும்பம் அப்படின்னு சொன்னேன்னு. நல்லா இருந்தும் சொல்ல மாட்டான், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிடுவான், நினைச்சேன் அன்னைக்கே, நான் நினைச்சேன், நீ நினைச்சதுனால தான் பிரச்சனை. சில ஆட்கள் எல்லாம் விடவே கூடாது உள்ள, அவனாலதான் கெட்டு போயிடும், ஆரியமே கெட்டு போயிடும். ரூத்தை பாராட்டதுக்கு ஆள் இல்லை. சொல்லியிருப்பாங்க, என்ன பிள்ளை ஒன்றுமே வாய்ப்பு இல்லாமல் அந்த வயசான அம்மா கூட போகிறதுக்கு இவ ஏன் இப்படி யோசிக்கிறா, ஐத்தியக்காரியா, இவளுக்கு ஒன்றும் புரியலையா, ஏன் இப்படி செய்கிறான்னு நினச்சிருப்பாங்க. பெத்த தாய் தகப்பன் கூட சொல்லி பார்த்துருப்பாங்க, இவன் கேட்கல, ஏன் இப்படி போறாளோ தெரியல, இங்கே இருமா நான் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இவள் பிடிவாதமா அவளோடையே சேர்ந்து போனாள். அன்பானவர்களே, இந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது தன் மாமியார் ஆகிய நகோமியோடு கூட கைகோர்த்து அவள் பெத்லகேமுக்கு அவள் போகிறாள். அவள் போன பிறகு இந்த ஊர்லாம் சொல்லியிருக்கோம், இவ்வளவு சொல்லியும் இவ என்ன செய்யலை, கேட்கலையே, ஏன் தான் இப்படி தன் தலையில மண்ணள்ளி போடுறாளோ அப்படின்னு இந்த ஊர் மக்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் தான் இப்படி இருக்கிறாளோ தெரில, கல் நெஞ்சக்காரி, நான் வாழ்க்கையே கெடுத்து போறாளே அப்படின்னு இந்த ஊரெல்லாம் சொல்லியிருக்கோம். அவள் புறப்பட்டு பெத்லகேமுக்கு போய்விட்டாள். நடந்ததை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த ஊர் பெத்லகேம் மக்கள் அவளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவளை பாராட்டுறாங்க. உன்னுடைய நீ செய்ததெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது, உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார்னு போவாஸ் சொல்றாரு. போவாஸ் நிறைய அவளை புகழ்றதை நம்ம அங்கே பார்க்குறோம் பானவர்களே. குறிப்பாக அவளுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, அவள் பொறுக்கிக் கொள்வதற்கு அந்த கோதுமைகளெல்லாம் அங்கே விட்டுவிடப்படுகிறது, சிந்தினதை பொறுக்க வேண்டாம் என்று போவாஸ் வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறான். இப்படி எல்லாம் அவளுக்கு இருக்கு. எந்த நகோமி என்னை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று சொன்னாலோ அதே நகோமி இப்போ சொல்லுகிறார், நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ அப்படின்னு நகோமி சொல்றா. பாருங்க, அவளுக்கே நம்பிக்கை இல்லை நகோமிக்கு, ஆனா இப்போ பெத்லகேமுக்கு வந்த பிறகு அவளுக்கே நம்பிக்கை வருது. ஆமீன், ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய நம்பிக்கை டோட்டலா மாறிடுச்சு. கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்தார், அவளை மேன்மைப்படுத்தினார். அன்பானவர்களே, பார்வை மாறிட்டு, ஆமீன், ஸ்தோத்திரம். மோவாபின் மக்களுடைய பார்வை வேறு, பெத்லகேம் மக்களுடைய பார்வை வேறு விதமாய் மாறினது. ரூத்து வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, எந்த வயல்ல போய் பொறுக்கிறதுக்காக போனாலோ, சிந்தி கிடக்கிறதான தானியங்களை பொறுக்கிட்டு வாரன்னு போனாங்களோ, அதே வயல் நிலத்துக்கு சொந்தக்காரியாக அவள் மாறி போனாள். அல்லேலூயா. போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். நல்லா கவனிச்சிங்கன்னா, சில கவனிக்கணும், நகோமி ரூத்தை போக சொல்லலை, நீ போய் ஏதாவது தேடிட்டு வா, நமக்கு சாப்பாட்டுக்கு வேணும், கஷ்டம், குடும்ப கஷ்டம், நீ போயிட்டு ஏதாவது பொறுக்கி எடுத்துட்டு வான்னு நகோமி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணலை, அவளாகத்தான் போகிறார். நம்பர் 1. 2, இவளாக போவாஸ் வயல்நிலத்தை தேர்ந்தெடுத்தலாம் போல. வசனம் சொல்லுகிறது, தற்செயலாக அவளுக்கு அந்த வயல் நிலம் அகப்பட்டது. தேவன் நடத்துறார் பாருங்க. அல்லேலூயா. வேற ஒரு வயல் நிலத்துல போயிருந்தாருன்னா இது மாதிரி அவளுக்கு நடந்திருக்காது. போவாஸ் மாதிரி ஒரு ஆளு அங்க கிடைச்சிருக்காது. போவாஸ் மேலே யோசேப்பை போல ஒரு மனிதர், மிகவும் அற்புதமான மனிதர். போவாசை இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக பைபிளில் படிக்கிறோம். நிறைய விஷயம் இயேசுவுக்கு முன்னடையாளமா இருக்கும். இந்த போவாசனுடையதான காரியங்கள் அவசரம் இல்லை, நிதானம். ஆமென், ஸ்தோத்திரம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பது, எந்த விதங்களிலேயும் யாரும் குற்றம் சாட்டாதபடிக்கு வாழ்கிற ஒரு மனிதன், தன்னை யாரும் கை நீட்டாத அளவுக்கு சுத்தமான கைகள், சுத்தமான இருதயம், நேர்மையான மனிதன் போவாஸ். அப்படி விட்ட ஒரு மனிதனுடைய வயலுக்கு தற்செயலாகத்தான் அவள் போனாள். இவளாக எதையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்று, போவாசை திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தெல்லாம் அந்த வயலுக்கு அவள் போகவில்லை. அது தற்செயலாக நடந்தது.
அதற்கு பிறகுதான் நகோமியின் வார்த்தையின்படிதான் அவள் அப்படி சில காரியங்களை செய்தாள். ஸ்தோத்திரம். பின்பதாக அங்கே முறைப்படியாக தான் எல்லாமே நடந்தது என்பதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த ரூத்தினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கிறது. ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறக்கிற அந்த குழந்தைய ஓபேத்துன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஓபேத்தினுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு ஈசாயின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஈசாய்க்கு ஒரு குழந்தை பிறகு தாவீதுன்னு பேர் வைக்கிறாங்க. தாவீதுக்கு ஒரு தாத்தாவை கொடுத்தது யாருன்னா ரூத்து. அல்லேலூயா. மோவாபிலிருந்து வந்த ஒரு பெண் தாவீதுக்கு ஒரு தாத்தாவை கொடுத்திருக்கிறாள் அப்படின்னா தேவன் எப்படி மாற்றினார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இவளுடைய வம்சத்தில் ஒரு ராஜா வந்திருக்கிறார். மோவாபில் அப்படி கிடையாது. நான் நினைக்கிறேன் ரூத்து குழந்தை பிறந்த பிறகு மோவாபில் இருந்து ரூத் அப்பா அம்மாலாம் பார்க்க வந்திருக்கலாம். ஒருவேளை ஹலோ கேள்விப்பட்டு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஒருவேளை ரூத்துடைய அப்பா அம்மாலாம் பார்த்துருப்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு சொன்ன மாதிரி சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா வராதன்னு அப்படியே சொல்லுவாங்க. எப்பா அவள் பெரிய வயல் நிலத்துக்கு சொந்தக்காரியா, எப்படி கடந்தா அன்னைக்கு எப்படி ஓஹோன்னு உட்காந்து கிடக்கா, கண்ணாடி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்காவா, போகிறது சாரட் வண்டியில் தான் வர்றது, சாரட் வண்டி ரதத்தில் தான் போகிறா வாரா, அவளுக்கு என்ன குறை, அவள் நம்பின கடவுள் அவளை என்ன செஞ்சிருக்காரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு வார்த்தை மாறிடுச்சு, பார்வை மாறிடுச்சுது. கர்த்தராகிய தேவன் அற்பமாக பார்த்த பார்வை எல்லாம் ஆச்சரியமான பார்வையாக தேவன் மாத்திட்டாரு. ஒன்று நல்லா கவனிங்க. இப்படியெல்லாம் மாறும்னு யாருக்கு தெரியும்? இது இப்படியெல்லாம் ஆகும்னு நகோமிக்கு தெரியுமா? நகோமிக்கு நம்பிக்கை இல்லையே. அல்லேலூயா. நகோமியே சொல்றா, என்ன ஆண்டவர் கைவிட்டாரு. நகோமின்னு சொல்லாதீங்க, என்ன மாறான்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில கசப்பக்கத்தை கொடுத்தாரு, என்னை துக்கமா என்ன அனுப்பிட்டாரு ஆண்டவர். அவளுக்கே விசுவாசம் இல்லாம போயிடுச்சுது. ஆனா செழிப்பிலிருந்து விசுவாசத்தை ஆரம்பிச்ச நகோமி இழப்பிலிருந்து விசுவாசத்தை ஆரம்பிச்சு ரூத்து. எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? நகோமி அவளுக்கு ஆண்டவர் மேல் எப்போ விசுவாசம்னா பெத்லகேம்ல நல்லா வாழ்ந்த காலத்துல இருந்தே விசுவாசம் அவளுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இவளுக்கு எப்போ இயேசுவை பிடிச்சுக்கிட்டான்னா, எப்போ கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான்னா இழப்புல தான், வறுமையில தான், கவலையில தான், கண்ணீர்ல தான் இந்த தேவனாகிய கர்த்தரை அவ பிடிச்சுக்கிட்டா. அவ சொல்றா, இந்த தேவன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னான். நகோமியை நம்பி எல்லாம் பெத்லகேமுக்கு வரல, கர்த்தரை நம்பி தான் பெத்லகேமுக்கு ரூத்து வந்தா. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த ரூத்தை பார்க்கிற பார்வையை ஆண்டவர் மாத்தினார்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உண்மையாகவே ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது போல நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய முடியுங்க, கர்த்தர் செய்ய முடியுங்க. ஒருத்தர் கூட ஆமென் சொல்லலையே. ரூத்துக்கு செய்தாலும் நமக்கு செய்வார்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, செஞ்சா செஞ்சுட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிய. அது செய்வார்னு நீங்கள் என்ன சொல்லணும்? ஆமென், அப்படியே செய்வார்னு சொல்லணும். நீங்கள் ஏற்றுக்கணும் ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் கொட்டும்போது கொடையை பிடிச்சி தடுக்காதீங்க. ஆமென், அல்லேலூயான்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ரூத்துக்கு செய்ய முடியுமானால் நமக்கும் செய்ய முடியும். ரூத் என்ன செய்தாள்? அதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, உறுதியான விசுவாசம். ரூத் வாழ்க்கையில் அற்பமாக பார்த்தவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி பார்வையை மாற்றிட்டாரு. அதுக்கு காரணம் அவளுடைய ஆழமான விசுவாசம். ரூத்துக்கு உறுதியான விசுவாசம் இல்லைன்னா அவள் நகோமி கூட வந்திருக்கவே மாட்டார். நகோமி கூட வந்திருக்கவே மாட்டார். ஆண்டவர் மேலே, நகோமியின் மேல் உள்ள அன்பு அவளை பெத்லகேம் கொண்டு வரல, தேவன் மேல் உள்ள விசுவாசம் தான் அவளை பெத்லகேமுக்கே கொண்டு வந்தது. அதை நீங்கள் கூர்ந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓர்பாலும் நகோமிய அன்பு கூர்ந்தாள். அன்பு இருந்துச்சு ஓர்பாளுக்கு, ஆனால் உறுதியான விசுவாசம் ஓர்பாளுக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? அவளும் நகோமியை கட்டி பிடிச்சு அழுகிறாள்ல, அவளும் பொண்ணவனே போல அவளும் இருந்தா. ஆனால் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேற வழி இல்லை, போனால் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் பின்வாங்கி போயிட்டா. ஆனால் ஓர்பாள் நகோமியை மட்டும் பார்த்தாள். ஆனால் ரூத்தோ நகோமியின் தேவனை பார்த்தாள். இதுதான் வித்தியாசம். நகோமியின் தேவனை பார்த்தாள். நான் நகோமியை கட்டிப்பிடித்து நான் உம்மோடு வருவேன்னு பிடிவாதமாக இருந்த ரூத்து நகோமியை நம்பி பெத்லகேமுக்கு வரல. ஏன்னா நகோமிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு பிறகு என் வாழ்க்கை என்ன, அந்த பெத்லகேமில் நமக்குன்னு யார் இருக்கா ஒருத்தரும் தெரியாது. நகோமி ஒரு ஆளை நம்பி அவர் போகலை. நகோமியே போனாலும் நகோமியின் தேவன் போக மாட்டாரு, அவர் நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான் ரூத்துவை பெத்லகேமுக்கு கொண்டு போயிடுச்சுது. நான் சொல்கிறேன்,
உறுதியான விசுவாசம் ஆண்டவர் மேல இருந்தா நிச்சயமாக தேவன் உங்களை அற்பமா பார்க்குறவங்கள ஆச்சரியமா பார்க்குற இடத்துக்கு உங்களை உயர்த்துவார். சந்தேகம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இவனெல்லாம் என்ன ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு ஆளு, எப்படி குடும்பம் நடத்தி என்ன செய்ய போறாளோ தெரியல. ஆறு இவா சீரழிய போறா, அல்லது இவா இப்படி பிள்ளைகளை வச்சுட்டு நடுத்தரில் நிற்க போறா, இவ எப்படிதான் போப்பா, இப்படிலாம் நிறைய வார்த்தைகள், அற்பமான வார்த்தைகள் உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உறவினர்களோ சொல்லுவார்கள். ஆனால் நீங்க ரூத்துவை போல கத்தரை உறுதியான விசுவாசத்தோடு பிடித்து கொண்டா எல்லாரும் உங்களை ஆச்சரியமா பார்க்கும்படி உயர்த்தி வைக்க அவரால் முடியும். நம்புங்க அன்பானவர்களே, கத்தரால் செய்யக்கூடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. எனக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது. எங்களுடைய சொந்தத்தில் ஒரு பெண், அப்போ அது தாய் மாமன் பிள்ளை, அப்படின்னா முறப்பிள்ளை தானே. அப்போ எங்கள் பெண் கேட்குறாங்க, அவங்களும் ஒரு கிறிஸ்தவங்கன்றதுனால பெண் கேட்டுறாங்க. ஆனால் எங்களோட கொஞ்சம் வசதியான குடும்பம் அவங்க எனக்கு பெண் தர மறுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு வேற தேடணும், இந்த பெண்ணை தான் படுத்துருக்கோம், கட்டிட்டு வந்துட்டோம். அந்த பெண் தரலை. பெண் கேட்டு தரலன்னா எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்ல. அவளை எப்படி அவமானப்படுத்திட்டாங்களே, சொந்தத்துக்குள்ளே பொண்ணு தரமானன்ட்டாங்களேன்னு ரொம்ப கவலை தான். அதுவும் நம்மகிட்ட தெரியாமல் கேட்டிருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு வேற கேட்குறாங்க. அந்த பெண்ணு வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப வசதியான ஆள், பெரிய குடும்பம்னு. அப்போது நம்ம குடும்பம் கஷ்டப்படுறோன்றதுனால நம்மளை அற்பமாக நினச்சி பொண்ணு தரலன்ற ஒரு கவலை ஒன்று. பாருங்க, காலங்கள் முடிந்தது. அவங்க திருமணமாகி கடைசியில் அங்கே பிரச்சனை ஆகி தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. அவங்க தனித்தனியாக பிரிஞ்ச பிறகு நான் பாஸ்டராக இருக்கிறேன். அந்த குடும்பம் என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் ஜெபம் பண்ணுங்கன்னு. ஜெபம் பண்ணோம், சேர்ந்து வாழ்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எவரை அற்பமாக எண்ணினார்களோ அவரிடத்திலேயே தீர்வுக்காக ஜெபிக்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அன்னைக்கு பார்த்த பார்வை இன்னைக்கு பார்க்குற பார்வை வேற. எந்த கூட்டங்கள்லையும் போய் பிரசங்கம் பண்ண இப்போ கூப்பிடுறாங்க, வாங்கன்னு ஜெபம் பண்ண, பிரசங்கம் பண்ண, திருமணம் நடத்தி வைக்க அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. இப்போ மேடையில் உட்காந்து அவங்கள நான் பார்க்குறேன் கீழே, அவங்க கீழே இருந்து என்னை மேடையில் மேலே பார்க்குறாங்க. பொண்ணு தரமாட்டேன்னு சொன்ன ஆளுக்க. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்மை அற்பமாய் பார்த்த கண்களை ஆச்சரியமாய் பார்க்கும்படி தேவன் வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ரூத்து வாழ்வில் இருந்த அந்த உறுதியான விசுவாசம், 2 துன்பத்திலும் விசுவாசம். அதாவது ரூத்து வாழ்க்கையில் துன்பத்தில் விசுவாசம். நான் ஏற்கனவே சொன்னது போல செழிப்பில் இல்லை, பெத்லெகேமுக்கு வந்த பிறகு இல்லை. ஆச்சரியமா இருக்கும், ரூத்து எப்படி அந்த இடத்துல ஆண்டவர் நம்பினான்னு சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல. என்ன ஆண்டவர் நகோமிக்கே உதவி செய்யலையே, நகோமி குடும்பமே இப்படி இருக்குது அப்படின்னு தானே சொல்ல தோணும். இவ்வளோலாம் கண் முன்னாடி பார்த்துட்டு, இவ்வளோ கஷ்டத்தையும் இழப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த தேவனை எப்படி அவளால் விசுவாசிக்க முடிந்ததென்றால் அவள் தேவனை அறிந்து கொண்டாள். நகோமியின் குடும்ப சூழ்நிலைகளை வைத்து கர்த்தர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன்னு அவ கர்த்தரை கண்டு கொண்டாள். அதனால தான் உறுதியாக பின்பற்றினாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். 3வது, நகோமி ரூத் ரொம்ப கடினமான உழைப்பாளி. கடின உழைப்புக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? கடினமான உழைப்புக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. ஏன்னா ஆண்டவர் சும்மா இருக்கிறவங்களையோ சோம்பேறிகளையோ ஆண்டவர் ஒருபோதும் தேடுறதே இல்லை. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வேலையை செய்துட்டு இருந்தாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஹார்ட் ஒர்க் தோல்வி அடைஞ்சாலும் ஹார்ட் ஒர்க் இருந்தால் கர்த்தர் எடுத்துக்கிறார். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி கடினமாக உழைச்சி உயரணும்னு அவசியம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணினாலே போதும், கர்த்தர் பிடிக்கும் அவருக்கு. அல்லேலூயா. கடினமான உழைச்சி பேதுரு கடினமாக உழைச்சார், ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் அனாந்தரத்தில். கிதியோனே ஒரு ஆலைக்கு பக்கத்தில் போர் அடிச்சுட்டு இருந்தார். அவங்க ஏதோ ஒரு வேலை. எலிசா அவர் ஏற்பூட்டி உழுதுட்டு இருந்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில் அவங்க கடினமாக வேலை செஞ்சாங்க. கடினமான உழைப்பாளிக்கு ஆண்டவர் துணை செய்கிறார் பாருங்க. ஆமென். சிலர் கடினமாக உழைக்க மாட்டாங்க, கர்த்தரை குறை சொல்லுவாங்க. என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவர், நான் அப்படித்தானே இருக்கேன் இப்படித்தானே இருக்கேன் அப்படின்னா போர்வை மூடி தூங்கிட்டே இருந்தா கர்த்தர் என்னதான் செய்வாரு? கர்த்தர் உன்னை உழைக்க பலன் தருவார், உன்னுடைய வருமானத்தை பெருக்க பண்ணுவார். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கர்த்தர் துணை செய்வார், உனக்கு ஆண்டவர் பலன் தருவார். யாக்கோபு எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தான். அவன்
அந்த களையை தூக்கி இங்கிட்டு போட, இந்த களையை தூக்கி இங்கிட்டு போட, ஆட்டுக்குட்டி அங்கிட்டு கட்ட இங்கிட்டு கட்ட, எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தான். அவன் நினைச்சான் புள்ளி போட்டா ஆடா முளைக்கிறதுக்கு நான் இந்த பட்டையெல்லாம் உரிச்சு போட்டதுனால தான் அவன் நினைச்சுக்கிட்டான். இல்லப்பா, பட்டையை உரிச்சதுல குட்டி போடல, கத்தரே குட்டி போட வச்சாரு. ஆனா இவர் நினைச்சுக்கிட்டாரு பட்டையை தீட்டி போட. ஆனா சொல்லாரு, நீ இவனை வேலை வாங்குறாரு ஆண்டவர், ஆனா செய்யறதெல்லாம் அவரு. அல்லேலூயா. எல்லாமே செய்யறது கத்தர் தான், ஆனா இவனை கொஞ்சம் இலைய போடுறதுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். கடினமா உழைக்கிறவன உழைப்பினால் வராட்டாலும் கத்தரால வரும், ஆனா கடினமா உழைக்கணும். இதுதான் ரகசியம். கத்தருக்குள்ள ரகசியம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணு, ஆனா கத்தர் கிரியை செய்கிறாரு. இந்த பெண்ணுடைய கடினமான உழைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவளா யாரையும் கட்டாயப்படுத்தலாம் வயலுக்கு போக சொல்ல, அவளா தான் வயலுக்கு போனான். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் எல்லா வேலையும் செய்யறதுக்கு முன் வர முடியல. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய வேலைகளை மாற்றிக்கிறதுக்கு முன் வரல. ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம், ஆனால் கஷ்டம்னு வரும்போது எந்த வேலைக்குனாலும் போகிறதுக்கு சிலர் ஆயத்தமாக இல்லை. நான் அன்னைக்கு அந்த வேலை செய்தேன், இன்னைக்கு போய் இந்த வேலை செய்யணுமான்னு கேட்குறவங்க நிறைய இருக்காங்க. எந்த வேலையுமே அவமானமான வேலை எதுவுமே இல்லை. எந்த வேலையும் அவமானமான வேலை கிடையாது. எல்லா வேலையுமே செய்யலாம், எல்லா வேலையுமே செய்யலாம். நம்ம ஏமாற்ற தான் கூடாது, அல்லது பிச்சை எடுக்க தான் கூட வேண்டாம். ஆனால் தெம்பு இருக்கிற வரைக்கும் உழைக்கிறது எந்த வேலைனாலும் செய்யலாம். அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவளுடைய கடின உழைப்பு, இளம் வயது, மோவாபில் எப்படி வாழ்ந்தாலோ தெரியாது. ஆனால் பெத்லகேமில் அந்த கதிர்களை போய் பொறுக்கிற வேலைன்றது அவ்வளோ கனமான வேலை கிடையாது. ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு கத்தர் கொடுத்த கட்டளை, வயல்களை அறுக்கும்போது சிதறினதை பொறுக்க வேண்டாம், அது அந்நியர்களும் பரதேசிகளும் அதை எடுத்துக்கிடட்டும்னு கத்தர் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா இவ போய் அந்த இடத்த பொறுக்க போறாருன்னா பரதேசி அந்நியர் தான் இவளை நினைப்பாங்க. நகோமியினுடைய வீட்டுக்கு வந்த ஒரு மருமகள் இப்படி வயக்காட்டில் போயிட்டு பொறுக்கிக்கிட்டு இருக்கான்னு 4 பேர் சொல்லுவாங்களே, அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டும், அத்தை நீங்கள் வீட்டில் இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஜாலியான வேலை கிடையாது, பார்க்கும்போது அவமானமான ஒரு வேலையா தெரியுது. 2 கடினமான வேலை. வசனத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா 7வது வசனமும் 17வது வசனத்தையும் நீங்கள் படிக்கும்போது, அதாவது 2வது அதிகாரத்தில் 7:17 ரெண்டும் சொல்லுது. 7ஆம் வசனத்தில் காலமே துவங்கின்னு இருக்கு 2:7. 2:17 இருக்கு சாயங்காலம் மட்டும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வயலில் பொறுக்கிக்கிட்டே இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, அவளுடைய அந்த கடின உழைப்பு எதுக்குன்னா, தன் வீட்டு கஷ்டத்தை நினைச்சு, தன் குடும்ப சூழ்நிலைகளை நினைச்சு அப்படி செய்யறாள். அன்பானவர்களே, அவளுடைய கடின உழைப்பை கத்தர் கண்டு அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வயல்ல குனிஞ்சி ஒவ்வொரு கதிர்களாக பொறுக்கிட்டே வரும் பொழுது அவ கண்ணீரெல்லாம் அந்த வயல் நிலத்துல விழுந்திருக்கும். என்ன எதிர்பார்ப்புல இந்த ரூத் எல்லாத்தையும் செய்யறான். உண்மையிலே மோசையை பத்தி சொல்லும் பொழுது தன் ஜனத்தோட துன்பத்தை அனுபவித்தான் இருக்கு. அவன் அரண்மனை எவ்வளவு சுகமா இருந்திருக்கலாம், ஆனா தன் ஜனத்திற்காக துன்பத்தை அனுபவித்த போல ரூத் தேவனுக்காக இதை செய்யறதான். அதான் நினைக்கிறேன். அவள் நகோமி கூட வந்தது காரணம், நகோமி கூட வராம இருந்தா மோவாப்ல அவளை இன்னொரு தேவனை அறியாதவருக்கு திருமணம் செய்து கொடுத்து, மோவாபியர் மோலோகு அப்படின்ற ஒரு தெய்வத்தை வணங்குறவங்க, அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக ரூத்து கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாள். நான் ஒருபோதும் யெகோவா தேவனை தவிர வேறு ஒருவரை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக தேவனுக்காகத்தான் மோவாப்பை விட்டு பெத்லெகேமுக்கு வந்தாள். அந்த தேவனை நினைத்து அழுது கொண்டே வேலை செய்தாள். அந்த வயல் நிலங்களிலெல்லாம் அவள் கண்ணீர் விழுந்திருக்க கூடும், அழுது கொண்டே அதை செய்தாள். ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு. அவள் அந்த மாதிரி வேலை அவளுக்கு அனுபவம் இருந்துச்சோ இல்லையோ தெரில, ஆனா அவள் அதை செய்து கொண்டே அவமானத்தோடு அழுது கொண்டே செய்து கொண்டிருந்தான். எந்த நிலத்திலே அவள் அழுதாலோ அந்த நிலத்திலே அவள் ஒரு எஜமாட்டியாக நிறைய வேலைக்காரிகளை வேலை வாங்கும் இடத்துல அவளை கத்தர் அமர்த்தி வைத்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். கடின உழைப்பை கத்தர் கனப்படுத்துவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நான் வேலை செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது, என் கஷ்டம் என்னைக்கு சில அப்படி நினைப்பாங்க. நான் எவ்வளோதான் கஷ்டப்பட என் கஷ்டம் போகாது, எவ்வளோ உழைச்சாலும் காலமெல்லாம் இப்படி கஷ்டப்படாலும் என் வாழ்க்கை மாறாதுன்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. இல்லை, வேற எதையும் பற்றி யோசிக்காம கடினமாக உழைச்சிக்கிட்டே இருங்க,
ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவன் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நான்காவது, அவள்கிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கர்த்தர் கண்டார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவளுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமானதுன்னு அவளை பாராட்டினதை பைபிள்ல படிக்கிறோம். நற்குணத்துல வளர்ச்சி, முதல்லையும் நல்ல நற்குணம் தான், இப்போ அதை விட கூடுதலான நற்குணத்தை அவ வாழ்க்கையில காணும்படி தேவன் செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. ஸ்தோத்திரம். 5வது நான் சொல்ல விரும்புகிறேன், குணசாலி என்று ஊருக்கெல்லாம் தெரியும்படி வாழ்ந்தாள்னு 3:11 படிக்கிறோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது அவள் குணசாலின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவள் வாழும்படி தேவன் அவளுக்கு கிருபை செய்தார். ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் குணசாலின்னு தெருவுக்குள்ள தெரியணும். அல்லேலூயா. அவளை பார்த்து ஒருத்தர் கூட இவ மோசமானவன் சொல்லலை, அல்லது இவ அவளை கெட்ட வார்த்தைகளினாலோ அவமானமான வார்த்தைகள்னால யாரும் அவளை சொல்லலை. அவளை குணசாலின்னு அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். யாராவது வாசிக்க முடியுமா? 3:11 மட்டும் படிக்கிறீங்களா? இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை ஜனமெல்லாம், ஊரார் எல்லாரும், ஊர் எல்லாமே அறிவார்கள்னு சொல்றான். அந்த ஊருக்கே தெரியுது அவன் நல்லவன். நம்மளை பற்றி ஊருக்குள்ள என்ன சொல்லிக்கிறாங்க? அதான் ஒரு பெரிய கேள்வி. ஹலோ, உங்க தெருவில் என்ன சொல்றாங்க? நம்மளை பற்றி ஒரு நல்ல பேரு நம்ம தெருவுக்குள்ள இருக்கணும். நம்மளை பற்றி நல்ல ஒரு பேரு நம்ம காம்பவுண்டுக்குள்ள இருக்கணும். நாம் இருக்கும் இடத்துல நம்மளை பற்றி ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம காது கூட நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அந்த பொம்பளையா, ஐயோ அவ கரடி மாதிரி கடிச்சிருவா அப்படின்றாங்க. ஏதாவது சொல்லணும்னா அவட்டவே பேசாதீங்க, அந்த ஆள்கிட்ட பேசுங்க. அந்த ஆள் கொஞ்சம் பரவாயில்ல. அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசணும்னா வேலை என்ன செய்யும், நடக்கும். இவாட்ட போனா எச்சிக்கிட்டு காக்கா வரட்ட மாட்டா, அவ மோசமானவா, எரிஞ்சு விழுந்துருவா, அடிச்சிருவா அப்படின்னு சிலருக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனா துஷ்ட மனுஷன், அவன்கிட்ட பேசாதீங்கய்யா, இவாட்ட சொன்னதான் அந்த ஆள்கிட்ட நைஸ் பண்ணி ஏதாவது பேசுவா அப்படின்னு இருக்கா இல்லையா? ஹலோ, இருக்கு. ஒரு வீட்டில் அப்படி செட்டா, சிலர் பார்த்தா செட்டா அமைஞ்சிருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, தராசுல இதுவும் நப்பி அதுவும் நப்பிம்பாங்க. அதாவது எப்படின்னா அதுக்கு என்ன பேரு, ரெண்டும் கஞ்சாம்பட்டி, ஒன்று போல சேர்ந்துருக்கும், ஒன்று போல சேர்ந்துருக்கும். கையே நீளாது, 1000 சொன்னாலும் கையே நீள, ரெண்டு ஒரே மாதிரி செட்டா சேர்ந்து வச்சு ஒன்று போல போகும். கோபத்திலையும் ஒன்று போல, கஞ்சத்திலையும் ஒன்று போல, சண்டையிலையும் ரெண்டு நடு ரோட்டில் சண்டை போடும், விட்டு கொடுக்கறது கிடையாது. ஈக்குவலா எல்லாத்துலேயும் சமமாக இருக்கும். அப்படி தெருவுக்குள்ள நம்மளை என்ன சொல்றாங்க அப்படின்றது ஒரு பேச்சு. எல்லா நேரமும் எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் குணசாலி அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நம்ம அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கிறிஸ்துவை நேசிப்பதனால், நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதனால், நாம் இருக்கும் இடத்தில் நம் வீட்டு அருகில் ஒரு நல்ல பெயர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வேணால் எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள், பாஸ்டர் எப்படி அவர் போனோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் ஒரு நாள் கேட்டு பாருங்க. அல்லேலூயா. எல்லாத்தோடு கொஞ்சம் நல்ல பழக்க வளத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க செய்கிற தப்பாக இருந்தால் கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அந்த நட்பை என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி நம்மளும் செய்தோம்னா கட்டம் என்ன உண்டு, சண்டை உண்டு. நியாயம்னு பேசி போனோம்னா நமக்கு என்ன கிடைக்காது, நியாயம் இல்லை. சில விஷயத்தில் தியாகம் பண்ணி போக வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. யாராவது ஒருவர் நம்மை பற்றி தவறாக சொல்லலாம், ஆனால் பலர் நம்மை பற்றி தவறாக சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் கூட இல்லாமல் 100 பேரும் நம்மளை நல்லவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் கெட்டவங்க சொல்லலாம் ஒருவேளை, ஆனால் நிறைய பேர் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. ரூத் வாழ்க்கையில் நாம் காண வேண்டியது ரொம்ப முக்கியமானது இல்லை. தாவீது வாழ்க்கையில் சவுல் ஒரு ஆள் தான் அவனை கெட்டவன் சொன்னான், ஆனால் அவன் மகனே அவனை நேசித்தான். அப்னேர் அவனை பாராட்டினான். அவனுடைய மகள் மீகாள் அவளை அவனுடைய வேலைக்காரர்கள் அவனை நேசித்தார்கள். பெண்கள் அவனுக்கு 10,000 கொடுத்து பாடல் பாடினார்கள். பட்டணமே தேசமே தாவீதுக்கு ஆதரவாகவும் அவன் செய்கிற காரியமெல்லாம் வாய்த்தது என்று அறிந்தார்கள்.
ஆனால் சவுல் அவன் மேலே தாய்மகாரமாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் பைபிளில் நீங்கள் படிக்கும்போது சில நேரங்கள் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குணசாலி அப்படின்ற ஒரு பெயர் எடுக்க நாம் கொஞ்சம் பிரயாசப்படணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். யாபேஸ்னு ஒரு மனுஷனை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4:10 யாராவது படிக்கலாம் என்று நினைக்கிறேன். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாபேஸ் அப்படின்ற மனுஷனை பற்றி பைபிளில் 2 வசனத்தில் தான் சொல்லியிருக்கு. இல்லை, 2 வசனத்தில் தான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த யாபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அளவுக்கு ஆயிட்டான். பைபிளில் சில பேர் தான் அப்படி எல்லாருக்கும் தெரியும் அளவுக்கு இருக்கு. பைபிளில் ஆயிரக்கணக்கான பேர்கள் இருக்கு. ஆனால் அந்த பேர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதாகவே இருக்கு. ஆனால் இந்த இடத்துல யாபேஸ்ன்ற பேர் இன்னைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரை விரும்பி நிறைய பேர் வீடுகளில் வைக்கிறாங்க. 2 வசனத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு பெரிய சத்தியத்தை அங்கே போதிச்சிருக்கிறான். யாபேஸ்னு அம்மா அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. யாபேஸ்னு என்ன அர்த்தம் அந்த பேருக்கு அப்படின்னா, துக்கத்தின் மகன் அர்த்தம். அவனுக்கு பேரே துக்கத்தின் மகன். குறிப்பாக ஏன் அந்த பேர் அந்த தாய் வச்சான்னா, அவளுக்கு பிறக்கும்போது யாபேஸை பெற்றெடுக்கும் போது அந்த தாய்க்கு வலி இருக்கு. அதாவது ஆங்கில வேதாகமத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அதில் பெயின் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவளுக்கு ஏற்பட்ட வலியினாலே அவள் தன் குமாரனுக்கு துக்கத்தின் மகன் என்று பேர் வைக்கிறார், அல்லது வலியின் மகன் என்று பேர் வைக்கிறாள். அந்த பையனுக்கு அந்த பேரை வச்சுட்டு அவள் தன் வலியை தன் பிள்ளையின் மேலே சுமத்துகிறாள். ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பொதுவாக தாய் என்ன செய்வான்னா, தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்களை பிள்ளை மேலே சுமத்த மாட்டாங்க. அந்த பிள்ளையின் கஷ்டத்தை கூட தான் சேர்த்துக்கிறது தான் தாய் நினைப்பாள் ஒழிய, தன் கஷ்டத்தை பிள்ளை மேலே வைக்க ஒரு தாய் நினைக்க மாட்டாங்க. ஆனால் யாபேசின் தாய் என்ன செஞ்சிருக்கான்னா, தான் பட்ட கஷ்டத்தின் வலியை தான் பிள்ளைக்கு பேராகவே வச்சுட்டான். யாபேஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அவனுக்கே அந்த பேர் கஷ்டமாயிட்டு, அவனுக்கே அந்த வாழ்க்கை பிடிக்கலை. அந்த பேரை வச்சு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நம்மெல்லாம் பேருக்கும் அர்த்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. நிறைய பேருக்கு பேருக்கு இப்போ கேட்டால் சொல்லுவாங்க, உங்கள் பேருக்கு அர்த்தம் என்ன? எதங்க அம்மா வச்சாங்க, அவ்வளோ விடுங்க பாஸ்டர், அதோட சரி. பேருக்கு அர்த்தமெல்லாம் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. அப்படி தான் சொல்லுவாங்களே, பேருக்கு அர்த்தம் தெரியாது, ஏதோ செல்லமாக வச்சுட்டாங்க. ஆனால் அந்நாட்களில் யூதர்கள் மத்தியில் பேர் வைக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே அர்த்தத்தோடு பேர் வச்சாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள், தேவன் செய்த நன்மைகள், இதை அடிப்படையாக வைத்து தான் காரியத்தோடு அர்த்தத்தோடு பேர் வைத்தாங்க. அப்படின்னா யாபேஸை கூப்பிடுறவங்கெல்லாம் துக்கத்தின் மகனே, வலியின் மகனே என்று தான் அவனை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இல்லை? சில பேர்லாம் ரொம்ப கஷ்டமான பேராக சிலருக்கு இருக்கும். அவங்களுக்கு அந்த பேர் என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால அந்த பேரில் பாதியை வச்சுக்கிடுவாங்க, ஒரு குறிப்பிட்ட பகுதியை வச்சுருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்த ஒரு விவாதம், அதில் பேர் சொல்கிறாங்க. ஒரு ஆளுக்கு முதலமைச்சரான், பேரே முதலமைச்சரான். ஒருத்தருக்கு பரலோக ராஜ்யமா, நம்மால் வச்சுருக்கான் ஒருத்தன், அதில் பரலோக ராஜ்யம். அப்படியெல்லாம் பேர் வைக்கும்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? முதலமைச்சருங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதையாவது கூப்பிடுவாங்க, கருப்பசாமி அப்படின்னு கூப்பிடும்போது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சிலவனுக்கு அந்த பேர் நம்மளை இப்படி கூப்பிடுறாங்களேன்ற மாதிரி சில பேர்லாம் இருக்கும். அன்பானவர்களை, இந்த யாபேஸும் கூட, ஏன்னா அவன் ஜெபத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அவனுக்கு தெரியுது, அவன் செய்த ஜெபத்தின் மூலமாக அவனுடைய மனக்காயம் வெளிப்படுது. அவனை எல்லாரும் அப்படி கூப்பிடும்போது அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் போல தெரியுது. எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சுட்டாங்களேன்னு அழுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, என்னென்னா கர்த்தர் என்னை மாற்ற முடியும்னு நம்புகிறான். அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்கிறான். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்குங்க, ஒரு கரை என் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபித்தான். அன்பானவர்களே, தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கொடுத்து, வசனம் சொல்லுது, சகோதரருக்குள்ளே அவன் என்ன செஞ்சானா, கணம் பெற்றான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸை எல்லாரும் பார்த்த பார்வை வேறு, அவனை துக்கத்தின் மகனாக பார்த்தார்கள்.
ஆனால் ஆண்டவர் அவனை அதிலிருந்து மாற்றி உயர்த்தி கத்தர் வச்சிட்டாரு. பேரு தான் துக்கத்தின் மகன், ஆனால் அவன் வாழ்க்கை கனமுள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் அவனை மாற்றிட்டார் அப்படின்றத வேதத்தில் வாசிக்கிறோம். சுருக்கமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். பவுலும் அவனுடைய ஆட்களும் அவங்க ஒரு பெரிய கப்பலில் பயணம் செய்து கைதியாக ரோமாபுரிக்கு அவனை இழுத்துட்டு போகிறாங்க. போகிற வழியில் கப்பல் சேதமாயிருச்சு. ஒரு பெரிய சம்பவம், ஆனால் சுருக்கமாக சொல்லிடுறேன். கப்பல் உடஞ்சிருச்சு. எல்லாருமே அந்த சேனை தளபதி சொல்கிறாரு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி போங்க. அந்த உடஞ்ச கப்பலின் பகுதிகள் மரப்பலகைகளை பிடிச்சிக்கிட்டு கரை ஒதுங்கிருங்கன்னு சொல்லி ஒருத்தர் நீந்தி போகிறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தெரியாதவங்க பலகைகளை பிடிச்சிக்கிட்டு கரையில் அந்த குளிரில் தண்ணியில் கரை ஒதுங்குறாங்க. அந்த தீவு பேர் மெலித்தா தீவு. அந்த மக்கள் இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அன்போடு அரவணைச்சு வஸ்திரங்களை கொடுத்து அவங்கள காப்பாற்றுறாங்க. அன்னைக்கு இந்த குளிர் தாங்க முடியாமல் எல்லாருமா கொஞ்சம் அனல் மூட்டி நெருப்பு பற்ற வைக்கிறாங்க. எல்லாரும் ஆளுக்கு 2 விறகு பொறுக்கிட்டு கொண்டு சேர்க்கிறாங்க. இந்த பவுலும் என்ன செய்கிறாருன்னா, அவரும் போயிட்டு அவருக்கு பங்குக்கு கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி கொண்டு அதில் போடுறார். விறகுகளை பொறுக்கிக்கிட்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, அதுக்குள்ளே ஒரு பாம்பு, கொள்ளிவாய் சர்ப்பம் ஒன்று இருந்து அவன் பவுலுடைய விரல்களில் கையை கவ்விக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கு. தோத்திரம். விரியன் பாம்பு. அந்த விரியன் பாம்பு அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஜனங்கள்லாம் இவனை பார்க்குறாங்க. ஒருவேளை பவுல் வலியில் கத்தியிருக்கலாம் கூட. ஜனங்கள்லாம் பவுலை பார்க்குறாங்க. அவன் கையில் பாம்பு தொங்கிக்கிட்டு இருக்கு. உடனே அதை உதறி போட்டார். அந்த பாம்பு நெருப்பில் விழுந்து மரித்தது. ஜனங்கள்லாம் இப்போ அவனை பார்க்குறாங்க. உலகத்தின் பார்வையை பற்றி நான் சொல்கிறேன். மக்கள் அவனை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொலை பாதகன்னு சொன்னான். 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கு. 28:6. பவுலை பார்த்த உடனே சொல்கிறாங்க, இவன் கொலை பாதகன். 2வது சொல்கிறாங்க, இதற்கு சந்தேகமே இல்லை. அறகுறையாலாம் சொல்ல, உண்மையாக சொல்கிறோம், இவன் யார் தான்? கொலை பாதகன். இவன் நல்லவனாக இருந்தால் இப்படி எதுக்கு நடக்குது? இந்த உலகம் சில நேரம் அப்படி தான் சொல்லும். பவுலுக்கு கிடைச்ச பேரை பார்த்தீங்களா, அவன் ஒரு நல்ல நீதிமான். இந்த உலகம் சொல்லுது கொலை பாதகன், சந்தேகமே கிடையாது. பழியானது இவனை பிழைக்க விடவில்லை. கடலில் சாக வேண்டியவன் தப்பி வந்துட்டான், ஆனால் இங்கே இவன் சாக போகிறான். சொல்கிறாங்க, இப்பொழுது வீக்கம் கண்டு தடிதியாக கீழே விழுந்து செத்து போவான் என்று இந்த ஊரார் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள்லாம் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சீக்கிரத்தில் அவன் விழுந்துருவான். ஏன்னா அந்த கடித்த பாம்பு, விரியன் பாம்பு, அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஏற்கனவே அது கடித்து நிறைய பேர் செத்து போயிருக்க கூடும். அதனால இந்த பாம்பு கடிச்சா யாரும் பிழைச்சதாக இல்லை. ஆகவே இவனை கடிச்சதுனால இப்போ செத்துருவான். அவனை குறித்து பரிதாபப்படுறாங்க. ஏன் இப்படி ஆயிடுச்சு, இவன் உண்மையாகவே கொலை பாதகனாக இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்தாங்க. அவன் ஒரு சேதமும் அணுகாமல் வராதபடி அவன் அப்படியே நிற்கிறான். அல்லேலூயா. அவனை வேறு சிந்தையாகி சொல்கிறாங்க, இவன் தேவனா இருப்பான் என்று சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? கொலை பாதகன் சொன்ன அதே பார்வை, அதே வார்த்தை இப்போ சொல்லுது, இவன் தேவனாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த வாய் உங்களை அற்பமாக பேசினதோ அந்த வாய் உங்களை ஆச்சரியமாய் புகழும்படி செய்வார். எந்த கண்கள் கேவலமாய் உங்களை பார்த்ததோ அந்த கண்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்ந்திருப்பதை இந்த கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். அந்த பார்வைகளை ஆண்டவர் மாற்ற முடியும். அல்லேலூயா. நிறைய இடத்துல உங்களை தாழ்வாக பார்த்த கண்கள் உயர்வாக பார்க்கும்படி ஆண்டவர் செய்வார். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். ரூத் வாழ்க்கையில் தேவன் ஆச்சரியமாய் பார்க்க வைத்தார். அவன் பவுலுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாக பார்க்க வைத்தார். அவன் யாபேசின் வாழ்விலே அவனை ஆச்சரியமாக பார்க்க வைத்தார். சகோதரர்களை கணம் பெற்றான். தாவீது வாழ்க்கையில் எல்லாரும் அற்பமாக பார்த்த ஒரு இடத்துல கோலியாத்துக்கு முன்னாடி அவனை எல்லாரும் வேற வேற மாதிரி பேசினாங்க. ஒரு ஆள் கூட தாவீதை நம்பல. ஆனா கோலியாத்தை கீழே வீழ்த்தி ஒரு பெரிய வெற்றியை கண்டபோது ஊரே, பட்டணமே, தேசமே அவனை வேறு விதமாய் பார்த்தது. கர்த்தர் நம்மை அற்பமாக பார்த்தவர்களை ஆச்சரியமாக பார்க்க வைக்கக்கூடும். எல்லாரும் வாய்தறின் சத்தமாய் கர்த்தரை துதிக்கிறீங்களா? சும்மா சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்கா? ஒருவேளை உங்களை யாராவது அப்படி பார்க்குறாங்களா? அந்த உலகத்தில் சொந்த பந்தங்கள் உங்களை அப்படி பார்க்குறாங்களான்னா எனக்கு இந்த நாளில் கண்ணீரோடு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாபேச மாதிரி உண்மையான ஒரு ஜெபம் ஏறிடுங்க. ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே,
கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, என் எல்லையை விரிவாக்கும். உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் ஆண்டவரே. துக்கத்தின் மகன் என்று ஊரெல்லாம் சொல்லுகிறதப்பா ஆண்டவரே. மை ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஐயா, சொந்தத்தில் அப்படி சொல்லப்படுகிறது ஆண்டவரே. என் தேவன் என்னை உயர்த்த முடியும்னு சொல்லுங்க, உயர்த்த முடியும்னு சொல்லுங்க. மௌனமா இருந்தா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் மன்றாடி அழுது ஜெபிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பார்க்கிற கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும்படி செய்வீராக. இந்த மாதத்தில் வாக்கு பண்ணினபடி நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய், கணம் பெற்றாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாபேஸ் கணம் பெற்றான் என்று வாசிக்கிறோமே. சகோதரர்களுக்குள்ளே கணம் பெறும்படியாக தேவன் செய்தாரையா, தேவன் செய்தாரையா. வேற யாரும் இல்லை. தாயே, தாயே அவனை அப்படி ஒரு பேர் வச்சு ஊருக்கு முன்னாடி அவனை அற்பமா பார்க்க வச்சுட்டாளே. ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கலாம். நானே சித்தவர்களே எனக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆமென். என்னை அன்பு கூற வேண்டியவர்களே என்னை அற்பமாய் பார்க்கிறார்கள். என்னுடைய வேதனைகளின் துக்கத்தில் எனக்கு ஆறுதல் செய்ய வேண்டியவர்களே என்னை அற்பமாய் பார்க்கிறார்களே என்று நீங்கள் நினைத்தால், இந்த காலையில் தேவனுடைய ஜனமே, ஆண்டவர்கிட்ட நீங்க உண்மையாய் ஜெபம் பண்ணுங்க. தேவன் எதையும் செய்ய வல்லவர், தேவன் எதையும் செய்ய வல்லவர். உங்களை பார்க்கும் பார்வை மாறும். ஹல்லேலூயா. 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை பார்க்கும் பார்வை மாறும். சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. கர்த்தர் என்னை பார்க்கும் பார்வையை மாற்றுவார். இந்த உலகம் என்னை பார்க்கும் பார்வையை கர்த்தர் மாற்ற முடியும் ஐயா, முடியும் ஆண்டவரே. என் கஷ்டத்தை வச்சு என்னைய பார்க்குறாங்க, என் பொருளாதார நெருக்கடியை வச்சு என்னைய பார்க்குறாங்க, நான் வெற்றி அடையலைன்றதுனால என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே மை ஸ்தோத்திரம். கொலைபாதகன் கூட சொல்றாங்க, இவன் சாபம் பிடிச்சவன் சொல்றாங்க. ஓ ஹல்லேலூயா, இவன் ராசி இல்லாதவன் சொல்றாங்க. உன் வாழ்க்கையில தோஷம் இருக்குன்னு சொல்லியோ என்ன சொன்னாலும் சரி, கர்த்தர் உன் வாழ்விலே மாற்றத்தை கொடுக்க அவரால் கூடும் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் இந்த உயிருள்ள வசனத்தை விசுவாசிக்கிறேன் ஐயா, இந்த உயிருள்ள வசனத்தை விசுவாசிக்கிறேன் ஐயா. இந்த ஆராதனையில், இந்த செய்தியின் வேளையில இதை கேட்கிற விசுவாசிகள் யாராகிலும் ஆண்டவர் உண்மையா இதை ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலே ஆண்டவரே மக்களுடைய பார்வையை மாற்றி என்னை அற்பமாய் பார்க்குறவங்க ஆச்சரியமா பார்க்கும்படி செய்யும்னு ஆண்டவர் யாபேஸ் ஜெபித்த மாதிரி இங்கே யாராவது அப்படி ஜெபித்து தாகத்தோடு காத்திருந்தா, இன்னைக்கு ஒரு முறை கூட அவங்க மேல கிருபையா இருங்கப்பா ஆண்டவரே. நீங்க எல்லாம் செய்ய வல்லவர் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கீழே குனிஞ்சு பார்த்தவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி வைக்கணும் ஆண்டவரே, உயர்த்தி வைக்கணும் ஆண்டவரே. நாள் வரும்போது உடைய பிள்ளைகள் சாட்சியாக அதை சொல்லணும் ஐயா. நாள் வரும்போது சாட்சியாக சொல்லணும். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வாக்குத்தத்த செய்தி எனக்கு கிடைத்தது. கர்த்தர் கனப்படுத்துவார்னு நான் கேட்டேன். அன்று முதல் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னபடியே என்னை உயரத்தில் வைத்தார்னு ஒரு சாட்சியை இந்த பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும். சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. தேவனுடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவர். கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென்.